வரும் ஜனவரி 2, 3, 4 தேதிகளில் சென்னை தமிழ் மையமும் ஈரோடு தமிழ் மையமும் இணைந்து நம்ம ஈரோடு கூடல் 2010 என்ற கலை பண்பாட்டு திருவிழா நடக்க உள்ளது. இது நம்ம ஈரோடு கலை திருவிழாவாகும். சென்னை சங்கமத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலேயே ஈரோடு மாவட்டத்தில் தான் இதில் முதல் முறையாக அரங்கேற உள்ளது. இந்த நம்ம ஈரோடு விழாவானது அனைத்து தர மக்களுக்கும், ஏழை எளியவர், பணக்காரர், நடுத்தர மக்கள், ஜாதி மதம் பேதமின்றி அனைவரும் கலந்து கொள்ளும் ஒரு விழாவாக தமிழர்களின், குறிப்பாக கொங்கு மண்டலத்தின் கலை, இலக்கியம், பண்பாடு, வீரம் இவற்றை விளக்கும் வண்ணமாக உள்ளது. அதன் தொடர்பாக இன்று காளிங்கராயனின் நினைவாக காளிங்கராயன் பாலத்திலிருந்து அரங்காடிய வெங்கடேஸ்வரா பள்ளி பிள்ளைகள் கோபிச்செட்டிப்பாளையம் மீண்டும் அவர்களுக்கு கரவொலி அனுப்பி நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை பதிவு செய்வோம். அடுத்த நடன நிகழ்வுகளுக்கு அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் ஒரு முன் சுவை, 10 நிமிட முன் சுவையை நம்ம ஈரோடு நிகழ்விற்காக தமிழகம் எங்கிலிருந்தும், குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்கின்ற சில கலைக்குழுக்கள் இங்கே தர இருக்கின்றார்கள், வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். ஒத்துழைத்த திரு NSK தங்கராஜ் அவர்கள், யாழி மதிவாணன் அவர்கள், இன்னும் அபுலசன் அவர்கள், ராஜன் அவர்கள், இன்னும் பல கொடை வள்ளல்கள் இருக்கிறார்கள். தமிழ் கலைகளை அரவணைத்துக் கொள்கின்ற பொழுது தானாக இந்த கலைகள் வாழும் ஈரோடு மாவட்டத்தில் அவருடைய அடையாளமாக்கி, தான் பவானிக்கருகில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர், ஒரு சாதாரண அரசு பள்ளியில் பயின்றவர், தமிழ் வழி கல்வி பயின்றவர். ஐயா அவர்கள் ஒரு தமிழரை கேட்டுவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போக வேண்டும் என நம்முடைய பெருமிதம் அல்லவா. 9 மணிக்கு வெளியிலிருந்து வந்திருக்கிறவர்களை எல்லாம், இந்த அழைப்புதல்களை பார்க்கிறவர்களை எல்லாம், படிக்கிறவர்களை எல்லாம் கூட அல்லவா. வள்ளுவர் திருக்குறளை எழுதினார், பெரியார் பிறந்ததனால் தமிழர்களுக்கெல்லாம் இது நம்ம ஈரோடு. இப்போது உலகத்தவர்கள் அப்பொழுது அதை பற்றி கூறும் பொழுது எல்லோரும் வெளிநாட்டில் இருந்து மார்கழி மாதத்தில் சென்னை வந்து புரியாத மொழியில் பாடும்
மக்களோடு ஓரிரு மணிகள் அமர்ந்து விட்டு செல்கிறார்கள். இந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கடந்த 66 என்று சொல்வார்களே மன ஒருமைப்பாடு, அதை சொல்வதா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான தமிழ் மொழியை, சுமார் 150 ஆண்டு காலமாக தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிய முதல்வர் நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள். எனவே நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழியை இன்றைக்கு பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். அந்த தமிழ் மொழி மீண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கலை, நாகரிகம், பண்பாடு பாதுகாத்தாக வேண்டும். எனவே அதை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு கலைஞர்களுடைய புதல்வி கனிமொழி அவர்கள் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை சங்கம நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய துறை, சுற்றுலாத்துறையும் இணைந்து பங்கு பெற்று கலைஞர் அவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி காண்பித்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நம்ம ஈரோடு என்று சொல்லக்கூடிய 3 நாள் நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே பெருமை அடைகிறோம். இன்னொரு பெருமை என்னவென்று சொன்னால், பெரியார் பிறந்த